அதாவது இந்த ஸ்கிரிப்டே ரொம்ப ரிஸ்கான ஸ்கிரிப்டுங்க. ஏன்னா சோஷியல் அவேர்னஸ் உள்ள ஒரு கண்டென்ட்டை நம்ம டச் பண்ணும்போது சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை, இந்த பிரச்சனையை நீங்கள் டச் பண்ணாலே அதில் பாதிக்கப்படுறவங்க யாராக இருக்காங்கன்னா அந்த க்ரைமுக்கு பிஹைண்ட் இருக்கிறவங்க, அந்த விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியன் இன்வால்வ் ஆகிருப்பாங்க, போலீஸ் பீப்புள் இன்வால்வ் ஆகிருப்பாங்க, ஜென்ரல் பப்ளிக் இன்வால்வ் இருப்பாங்க, பிஸ்னஸ்மேன் இருப்பாங்க. இது எல்லாத்தையும் கடந்து இவங்க யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது, ஆனால் அவங்களை உணர வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து ரொம்ப டஃப்பான விஷயமா பட்டுச்சு. ஸோ இந்த கதை முழுசாக பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாப்பட்டு தான் நாங்கள் சிரமப்பட்டு தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா விலை மாதர்கள் சம்மந்தப்பட்ட கதை அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே என்னங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும் பேசும்போது. ஆனால் அந்த ஃபீல் முகத்தில் வராத அளவுக்கு படம் ஃபுல்லாக பார்க்க வச்சிருக்கிறோம். இது ரொம்ப முழுக்க இந்த படமே ஒரு கஷ்டமான படம் தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் ஹீரோவே கிடையாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் பார்த்தீங்க, இப்போ ஹீரோன்னா என்ன, தமிழ் சினிமாவில் என்ன சொல்கிறேன், ஹீரோன்னா ஒரு கதாநாயகன், அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அவனுக்கு ஒரு பேர் இருக்கும், கதாநாயகின்னு ஒரு திருப்பா, ஒரு காதல் இருக்கும், ஒரு மோதல் இருக்கும். இப்படிலாம் எதுவுமே இந்த படத்தில் கிடையாதுங்க. ஹீரோ அப்படின்னா கதையின் நாயகன், ஹீரோயின் கதையின் நாயகி, கதையின் நாயகிக்கும் கதையின் நாயகனுக்கும் என்ன தொடர்புன்னா அண்ணன் தங்கச்சி. ஸோ இதுலேயே நான் டோட்டலாக டிஃபர் ஆகிடுறேன். அதனால் இந்த ரொட்டீன் இல்லாதனால மதுரையிலேருந்து புறப்பட்டு வர ஒரு பையன் அப்படின்னும் போது நான் மதுரையை சேர்ந்த ஒரு தெரிந்த முகத்தை தேடினேன், அவ்வளோதான். அப்படி தான் நான் பரணியை வந்து பார்த்தேன். ஸோ அந்த பையன் உள்ளே வந்தோன்னே அந்த மதுரை ஸ்லாங்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அது டெய்லர் மேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு டிசியை பார்த்தீங்கன்னாலும் கிடைக்கக்கூடிய ஃபீல், அந்த ரக்கடாக நம்மளோட நேட்டிவிட்டியோட ஒரு ரொம்ப சிம்பிளாக கேஷுவலாக சிரிச்சுட்டு அப்படி மீசையை தடவிட்டு போகக்கூடிய ஒரு டிசி, அந்த டிசி தான் சரவணன் அப்படின்றது டெய்லர் மேடாக இருக்கும். இப்படி தான் நாங்கள் ஸ்டார் கேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த படம் முடிந்து இது வெளியாகி இது வந்து இதில் போட்ட பணம் திரும்பி வந்து இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா அதாவது முன்னணி இயக்குநர்கள் படம் முடிக்கும் போது காப்பி ரெடி ஆகிடுச்சா, ஓகே சார் ரிலீஸ் பண்ணுங்க, இந்தாங்க பிரிண்ட்டுன்னு கிளம்பி அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க. நாங்கள் முன்னணிக்கு வர முயற்சிக்கிற இயக்குநர்கள் இந்த படம் வெற்றி அடைஞ்சு இது எல்லா தேட்டர்லையும் போய் மக்கள்லாம் நாங்கள் சந்தித்து அவங்களோட பல்ஸில் நாங்கள் இருக்கோமான்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் அடுத்து என்ன பண்ணுறதுன்னே யோசிக்கணும். இந்த டைட்டிலை பார்த்துட்டு இந்த படம் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள். இட்ஸ் வர்த் வாட்சிங் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை இந்த நெட்டில் வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ. ஹாய் பிஹைண்ட் விட்ஸ் வியூவர்ஸ், என்னோட பேர் ராஜசந்த்ரு. ஐ டிட் சிலந்தி, அதுக்கப்புறம் எனக்கு வர 2வது படம் விலை. இதில் ஒரு டெரிஃபிக்கான வில்லன் ரோல் பண்ணியிருக்கேன். டைரக்டர் கூப்பிட்டு இந்த கேரக்டர் எனக்கு கொடுக்கும்போது சொன்னார், ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர், ரொம்ப டெடிக்கேட்டாக பண்ணணும் அப்படின்னாரு. அவர் சொன்னது போலவே அவ்வளோ டெடிக்கேட்டாக இந்த கேரக்டர் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னென்னா இந்த கேரக்டர் பொண்ணுங்களுக்கு பார்க்கும்போது பிடிக்கணும். ஐ எம் எ கிட்னாப்பர். ஒரு கிட்னாப்பர் கேரக்டர் வந்துட்டு பொண்ணுங்களை பப்ளிக்கில் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு தப்பான ஆள் இல்லை அப்படின்ற ஒரு தோற்றமும் தெரியணும். ப்ளஸ் வந்துட்டு ஃபிசிக்கலாக அவங்கள போட்டு செடியூஸ் பண்ணுறது, அவங்கள ட்ரை பண்ணுறது, ஹராஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் அவன் ஃபிசிக்கலாகவும் சேலஞ்சிங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த ரெண்டையுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி டெடிக்கேட்டாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் இன்னொரு விஷயம்னா டெம்போ ட்ராவலரில் தான் அந்த பொண்ணுங்களை கடத்திட்டு போயிட்டே இருப்போம். அந்த டெம்போ ட்ராவலர் வந்துட்டு ட்ரைவ் பண்ண கற்றுக்கிறணும். ஒரு 1.5 மாதம் வந்துட்டு அதை தனியாக நான் கற்றுக்கிட்டேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வர வேன் டெம்போ ட்ராவலரை எடுத்து ஓட்டிகிட்டே இருப்பேன். சம்டைம்ஸ் இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டு போகிறதுக்கு முன்னாடியே அந்த வேனை நானே ஓட்டிகிட்டு போவேன். அதே மாதிரி என்னோடய கேரக்டர் பார்த்திங்கன்னா 2 காஸ்டியூம் தான், ஒரே ஒரு பேண்ட்டு 2 டிஷர்ட். அதை வீட்டிலேருந்தே நான் போட்டுட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவேன். ஏன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அந்த கேரக்டர் நம்ம பண்ணணும், அது ஆடியன்ஸ் பார்க்கும்போது ரியலாகவே ஒரு கிட்னாப்பரோட ஃபீலில் இருக்கணும் அப்படின்றக்காக அவ்வளோ டெடிகேட் பண்ணி பண்ணேன். நிறைய இன்டர்நெட்டில் கூட கொஞ்சம் சர்ச் பண்ணி ஒர்க் பண்ணேன், இந்த கேரக்டர் எவ்வளோ ரியலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டைரக்டரும் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். இன்னொரு விஷயம்னா இதில் ஒரு முக்கியமான சேசிங் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. சரவணன் சார் வந்துட்டு ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு என்னை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அவர் 2 பேருமே ஓடிட்டே இருப்போம், பனியன்லாம் கிழிஞ்சு மேலேருந்து உருண்டு விழுந்து உடம்புல அவ்வளோ ரத்தம், காயங்கள், இதெல்லாமே டப்பிங் பார்க்கும்போது தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நிச்சயமாக எவ்வளோ டெடிகேட் பண்ணியிருக்கோம், ஆடியன்ஸ்னாலையும் மீடியானாலையும் இந்த படம் நிச்சயமாக அப்ரிஷியேட் பண்ணப்படும். நம்மளுக்கு ஒரு நல்ல பிரேக் கிடைக்கும்னு நான் நம்பிட்டு இருக்கேன்.
நிச்சயமாக நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களோட அப்ரிஷியேஷனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். இந்த மாதிரியான ஒரு விலை மாதிரியான புது முயற்சிகள், ரீசெண்டாக அங்காடி தெரு, களவாணி, இந்த மாதிரியான ஸ்மால் பட்ஜெட் படங்கள், நல்ல கதையுள்ள படங்களை நீங்கள் தான் அதை வெற்றி பெற செஞ்சுருக்கீங்க. அதே மாதிரி இந்த விலை படத்தையும் சக்ஸஸ் பண்ண வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்ஸ். வணக்கம், நான் ஜெமினி பாலாஜி பேசுகிறேன். இந்த விலை படத்தில் வந்துட்டு மெயின் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் படம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இயக்குனர் வந்து காமராஜ், கேமரா வந்து பிரபாகர், மியூசிக் வந்து இமான். இந்த படம் வந்து என்ன சொல்ல வந்தாரோ டேரக்டர் வந்து அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி கேட்குற மாதிரி எல்லாமே கமர்ஷியலாக சாங்ஸ் இருக்குது. ரொம்ப அருமையான சீன்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. படம் பார்த்தேன். இந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் கொடுக்கின்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி.